Good morning, student. Today business max class 11th business max. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். இதில் பெர்முடேஷன் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட், எப்படி அரேஞ்ச் பண்ணுறது. இப்போ ஒரு 10 பேர் கொடுத்துட்டாங்க, எப்படி நீங்கள் அந்த நிற்க வைப்பீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இவரை நிற்க வைக்கலாம், செகண்ட் இவர் நிற்க வைக்கலாம், இல்லை வேணாம் தேர்டு ஃபஸ்ட்டு நிற்க வைக்கலாம் அப்படின்றத அரேஞ்ச் பண்ணுறது. இந்த பெர்முடேஷன் என்பது அரேஞ்ச்மெண்ட், எத்தனை விதமாக நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத சொல்ல முடியும். சரியா? க்யூவில் நிற்கிறது எப்படி, இதெல்லாம் ஃப்யூச்சரில் காலேஜ் லெவலில் போகும்போது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் படிக்கும்போது இது யூஸ் ஆகும். இதில் முக்கியமானது என்னென்னா ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன, ஃபேக்டோரியல் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபேக்டோரியல் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இப்போ ஒரு n ஃபேக்டோரியல் அப்படின்னு சொன்னால், n ஃபேக்டர்னால் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு அப்படி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும் அப்படின்னா n வரைக்கும் போகும். இது n ஃபேக்டோரியல். ஸோ n ஃபேக்டோரியல் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. n ஃபேக்டர்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு இப்படி ரிவர்ஸில் கூட எழுதலாம். அதாவது எப்படி எழுதணும்னா n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்னா n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 அப்படி குறைச்சிட்டே போகணும். குறைச்சிட்டு எங்கே போய் முடிக்கணும், 1ல் முடிக்கணும். 5 ஃபேக்டரில் எப்படி முடிக்கலாம், 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. 4 ஃபேக்டர்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. 1 ஃபேக்டர்னா 1 தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இல்லை 1 இன்ட்டு 2 இன்ட்டு இப்படி ஒன்று எழுதலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிங்க. 0 ஃபேக்டோரியல் என்பது என்னென்னா 1 0 ஃபேக்டோரியல் என்பதுன்னா 1 சைடில் போட்டிருக்காங்க நோட் பாயிண்டில். இதில் 5 ஃபேக்டோரியல் எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது என்ன சொல்லிட்டேன். சப்போஸ் ஒரே நிமிஷம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு 8 ஃபேக்டோரியல் அப்படியே வருது அப்படின்னா எப்படி எழுதிங்க, 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கணும். இன்ட்டு 8 வரைக்கும் 8 வரைக்கும். இது எப்படி எழுதலாம், 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு இப்படி எழுதலாம். உங்களுக்கு கஷ்டமாச்சுன்னா இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். n ஃபேக்டரில் எப்படி எழுதலாம்னா n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 எக்ஸட்ரா 1 2 3. இது எப்படி n இன்ட்டு எப்படி எழுதலாம்னா n மைனஸ் 1 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். இது ஆக்சுவலி என்னது, இதுலேருந்து இது வரைக்கும் n மைனஸ் 1 ஆரம்பிக்கிறது எங்கே முடியுது, n மைனஸ் 1. அப்போ n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். நீங்கள் n மைனஸ் 2 வேணும்னாலும் n மைனஸ் 2 ஃபேக்டோரியலில் நிறுத்திக்கலாம். இப்போ 8 எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல்னு முடிச்சிக்கலாம். இல்லை சார் எனக்கு எப்படி முடிக்கலாம்னா 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியலில் முடிச்சிக்கிறேன் சார் அப்படின்னாலும் முடிச்சிக்கலாம். சரிங்களா? எது வரைக்கும் தேவையோ உங்களுக்கு அது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸஸ் பார்த்தீங்கன்னா 1/6 ஃபேக்டோரியல் 1 + 1/7 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு x/8 ஃபேக்டோரியல். இதில் எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. சரியா? இது கொஸ்டின் எடுத்துக்கிட்டாங்க. 1/6 ஃபேக்டோரியல், இதில் சின்ன ஸ்மால் வேல்யூனா 6 ஃபேக்டோரியல் தான். அப்போ நான் எல்லாத்தையும் 6 ஃபேக்டோரியல் கொண்டு வரேன். 7 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 எழுதலாம். இல்லைனா இது ஒன்று நிறுத்திக்கலாம். 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் ரெண்டு ஒன்று தான். சரியா? 8 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல். ஏன் 6 ஃபேக்டோரியல் நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், எல்லாத்துலேயும் காமனாக இருந்துச்சுன்னா ஒரு கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே இருக்க 6 ஃபேக்டோரியல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா மீதி என்ன இருக்குது, இங்கே 1 இருக்கும், இங்கே 1/7 இருக்கும், x/8 இன்ட்டு 7 இருக்கும். இது எல்சிஎம் பண்ணிங்கன்னா 7 மேலே போய்டுமா, 7 இன்ட்டு 1 7 + 1/7. எல்சிஎம் எடுக்கிறது 1/7. இங்கே 7 இங்கே போய்டுமா, 7 இங்கே போய்டும். அப்போ 7 + 1/7. அப்போ என்ன வரும், 8/7 இங்கே போட்டிருக்காங்க இந்த ஸ்டெப்பு. ஓகே, அப்போ 8/7. இந்த 8/7 இங்கே கீழே இருக்கிற 8/7 இந்த பக்கம் மேலே கொண்டு போயிடுறீங்க. மேலே கொண்டு வந்துருக்காங்களா, எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுருக்காங்களா. அப்போ இந்த 7 கேன்சல் பண்ணி 8 8 சார் எவ்வளோ 64 ஆன்சர். எக்ஸோட வேல்யூ கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு 7 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல். எவாலுவேட்னா முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணி எழுதுங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கேன்சல் பண்ணலான்னு பார்ப்போம். 7 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க. 7 ஃபேக்டோரியல் எப்படி எல்லாம் சொன்னால் 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். இப்போ 6 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிக்கன்னா வருது ஆன்சர் 7. இதுதான் எக்ஸ்பிரஷன். ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷனில் எவாலுவேட் பண்ண சொல்கிறாங்க. இதனுடைய ஆன்சர் என்ன வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் 7 தான் வரணும். 8/5 ஃபேக்டோரியல், இது ஸ்மால் வேல்யூ எதுவோ அதுக்கு கொண்டு வாங்க மேலே. 8 7 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது வேறு எப்படி சார் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. 8 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 by 5 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்,
5 into 4 into 3 into 2 into 1 இது எல்லாத்தையும் அடிச்சிரு. மீதி என்ன இருக்குது அதை மல்டிப்ளை பண்ணு, அது ஆன்சர். ஓகே, 876 அதுச்சா மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வரும். ஸோ இப்படியும் போடலாம், உங்கள் இஷ்டம் எது வேணால் போட்டுக்கோ. இது 9 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டரில் அப்படியே வச்சுக்கோ, என்ன காரணம்னா 9 ஃபேக்டரில் பிரிச்சுக்கிறேன். 6 கேன்சல் பண்ணிக்கோ. கீழே இருக்குது 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் எப்படி வரலாம், 3 into 2 into 1. ஏன் சார் 1 போடல, 1 போடணும் அவசியம் இல்லை. 1 into மல்டிப்ளை பண்ணால் எதுனா அதுதான் வரும். பாருங்கள், கேன்சல் ஆகிட்டு 84 ஆன்சர் வருது. ஸோ ஒரு n கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபேக்டோரியல் வந்துச்சு. அப்போ ஃபேக்டோரியல் கண்டிஷன் என்ன, n+1 ஃபேக்டோரியல்னு அர்த்தம். n+1 n+1 n+2 n+1 n குறைச்சிட்டே போகணும். n+2னா அடுத்து என்ன வரும், அதில் ஒன்று குறைச்சிக்கோ, n+1 n+1ல் ஒன்று குறைச்சா n வரும், n-ல் ஒன்று குறைச்சா n-1 வரும். எதுக்கு சார் n-1 நிறுத்திருக்காங்க, இந்த பக்கம் பாருங்கள் என்ன இருக்குது, n-1 ஃபேக்டோரியல். அப்போ அதோடு நிறுத்திக்கோ. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்குது அதை எழுதுங்க, 60. ஓகே, அப்போ இதை 60-ஐ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் 60 5ஆல் டிவைட் பண்ணுங்கள் 1 times 2 times, 4ஆல் டிவைட் பண்ணுங்கள் 3 times, 4 into 3 into 2 3 5 into 4 into 3. ஓகேவா, இது எப்படி எதுனா n+1 n+2 3 4 5. சரியா, அப்போ இதுலேயும் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுது, இதுலேயும் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா n-க்கு நேராக இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. இப்படியும் நீ ஆன்சர் ஃபினிஷ் பண்ணலாம் மேக்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ n = 3ன்னு சொல்லலாம். அதை பிரித்தா இப்படி பிரித்து வந்துச்சுன்னா, இல்லைனா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நீ ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி அதை ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்ட் போட்டிங்கன்னா லேட் ஆகும். அதனால் இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண கற்றுக்கோ. இதுக்கப்புறம் 11th வரும்போது இதெல்லாம் கற்றுக்கணும். சேம் ஒர்க் n ஃபேக்டோரியல் பை இது n = 5, ஆறுக்கு பதிலாக 2 போட சொல்கிறாங்க. n-க்கு பதிலாக 5 போடுங்க, 5 ஃபேக்டோரியல். ஆறுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 2 n-5 -2. 5 ஃபேக்டோரியல் என்ன சொன்னேன், 5 into 3 into 1. இது 3 ஃபேக்டோரியல், 3 to 1 2 ஃபேக்டோரியல் 2 into 1. கேன்சல் பண்ணுங்கள், மீதி இருக்க ஆன்சர் எழுதுங்க. இதே போல் இதை ஒர்க் அவுட் பண்ணணும் நீங்கள். சரியா, 7 ஃபேக்டோரியல் எவாலுவேட் பண்ணணும். எப்படி பிரிக்கணும் தெரியும் உங்களுக்கு, இதை எவாலுவேட் பண்ணணும். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நடத்துந்தான். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்தது 7 ஃபேக்டோரியலில் 5 ஃபேக்டோரியல் எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால், 7 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 7 into 6 into 5 ஃபேக்டோரியல். இதாக வந்துருச்சு, அவ்வளோதான். சரிங்களா, 7 6 மல்டிப்ளை பண்ணுங்கள், இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது முக்கியமான சம், 5 டிஜிட் டெலிஃபோன் நம்பரை எழுத போகிறேன். டிஜிட் 0 to 9 யூஸ் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 6 7 யூஸ் பண்ணணும். ஓகே, மீதி 5 டிஜிட் நம்பரு 1 2 3 2 போட்டேன், மீதி 3ஐயும் நீ ஃபில் பண்ணணும். எத்தனை விதமாக நீங்கள் மோர் தென் ஒன்ஸ். ஓகேவா, நோ டிஜிட் அப்பியர் மோர் தென் ஒன்ஸ். அதாவது இங்கே என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு நம்பர், இங்கே அதை என்ட்ரி பண்ணக்கூடாது, இங்கே என்ட்ரி பண்ணக்கூடாது. சரிங்களா, அதே போல் போடணும். ஃபஸ்ட்டு நம்பர் 6 7 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மீதி 3 நம்பரு 5 டிஜிட் ஃபோன் நம்பர் தான் எனக்கு வேணும், அதனால் 3 நம்பர் போட்டேன். அடுத்த யூனிட் பிளேஸில் போட போகிறேன். இங்கே வந்து யூனிட் பிளேஸ் ஞாபகம் வச்சுக்குவேன், இங்கே கிடையாது யூனிட் பிளேஸு 1, இங்கே 10th பிளேஸு 100 பிளேஸ் மைண்டில் வச்சுக்குவோம். சரியா, இது யூனிட் ஞாபகம் வச்சுங்க. 1 யூனிட் 10th பிளேஸு 100 பிளேஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்குவோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் தான் சொல்லுவோம், இதில் வந்து மைண்டில் வச்சு ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சரியா, இப்போ இங்கே 0 to 9 எவ்வளோ வரும், சரி 0 to 9. இங்கே ஏன் 6 7 இல்லை அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே 6 7 யூஸ் பண்ணிட்டேன். அப்போ 0 to 9ல் 6 7 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ வரும், ஓகேவா 8 நம்பர் வரும். கவுண்ட் பண்ணிக்க 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அப்போ 8 நம்பர். அப்போ இங்கே 8 வேல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். 8 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை போடலாம். அடுத்தது 8 நம்பரில் ஒன்று போட்டேன், மீதி எவ்வளோ போடுவேன், 7 நம்பரில் ஒன்று போடலாம் 6. அப்போ 8 into 7 into 6. ஃபஸ்ட் நம்பர் என்ன போட்டிருப்பேன், 1 தான் எடுத்து போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டில் என்ன போட்டிருப்பேன், 1 தான் போட்டிருப்பேன். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ வழியில் நீங்கள் அந்த நம்பரை ரீப்ளேஸ் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ இது மல்டிப்ளை பண்ணணும். இது ஒரு நம்பர் தான் என்ட்ரி பண்ண முடியும், இது ஒரு நம்பர் தான் என்ட்ரி பண்ண முடியும்,
இங்கே நம்பர் என்ட்ரி பண்ணும்போது இங்கே ஏற்கனவே 2 நம்பர் போயிடுச்சு. 0 to 9ல் 2 நம்பர் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 8 இருக்கும். 8 நம்பரில் 1 போட்டிங்க. அப்போ மீதி எவ்வளோ நம்பர் இருக்கும்? 7 நம்பர் இருக்கும். 7 நம்பரில் 1 போட்டாச்சு. மீதி நம்பர் இருக்கும் 6 இருக்கும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அத்தனை விதமாக நீங்கள் மாற்றி மாற்றி போடலாம். ஓகேவா? ஸோ இந்தமாரி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, இப்போ ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். ஸோ ரொம்ப முக்கியமானது பேசிக் சம். இது கற்றுக்கிட்டிங்கன்னா தான் 2.3 ஒர்க் அவுட் பண்ண முடியும் உங்களால். பெர்முடேஷனாக காம்பினேஷன் ரொம்ப முக்கியமானது. ஓகே, தேங்க்யூ.